Hi friends, My Life Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கார பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம், தாளிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதில் காயெல்லாம் கூட போட்டு செய்யலாம். கேரட், பீன்ஸு, பீட்ரூட்டு, பட்டாணிலாம். நான் வெறும் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தேங்காயும் போடுவாங்க, நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டு சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது லைட்டாக வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த குழி பணியார பேனை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகும். இதில் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுடலாம். இந்த அளவுக்காவது நெய் ஊற்றினா தான் அந்த நல்லா வரும். இதுக்கும் மேலே ஊற்றிக்கலாம், இதுக்கு குறைச்சி ஊற்றக்கூடாது. இப்போ மாவு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு, நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காயெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ ஊற்றிடலாம். ஒரு குழியில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுடணும். ஸ்டவ் சிம்மிலே வச்சுருங்க. ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இது செவந்ததெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு எது வேணால் குச்சி கூட வச்சுக்கலாம். திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க, வந்துடும். எண்ணெய் இதே போதும், வேணும்னா ஊற்றிக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி செவந்ததெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. சூடான சுவையான கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.